ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி என்ன சமையல்னு பாருங்கள். பீன்ஸு தக்காளி குழம்பு. என்ன காலையில் எந்திரிச்சு என்ன குழம்பு வைக்கிறது, அதுவே ஒரு பெரிய டென்ஷனுங்க. என்ன குழம்பு வைக்கலாம்? எங்கள் வீட்டுக்காரர் காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவார். அப்புறம் குழம்பு என்ன வைக்கிறது? ரசம் வச்சாலும் அது ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. குழம்பு தான் வேணும்னு வீட்டில் கேட்பாங்க. என்னை திட்டாத ஒரே விஷயம் இந்த சமையலில் மட்டும்தாங்க. கம்முன்னு சாப்பிடுவாங்க. மித்த எது பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க, அப்புறம் திட்டுவாங்க ஏதோ ஒன்று சொல்லி. சமையலில் மட்டும்தான் திட்டமாட்டாங்க. கம்முன்னு சாப்பிடுவாங்க. அதுவும் குழம்பு நிறையா வைக்கணும். துளுண்டு குழம்பு வச்சிட்டியேன்னா அதுக்கு வேறு ஒரு பேச்சு. ஆனால் குழம்பு வைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதே டென்ஷன் தான். என்ன குழம்பு வைக்கிறது? காலையில் எழுந்திரிச்சு பீன்ஸ் இருக்குது. பீன்ஸுக்கு இப்போ வணக்கிறது மட்டும்தான் செய்ய முடியும். குழம்பு வச்சாலும் அது சல்லுன்னு இருக்கும். அதனால் ஒரு 10 தக்காளியை போட்டு மிளகா போட்டு சோம்பு பட்டை சோம்பு வணக்கி அப்படியே குழம்பு மாதிரி வச்சுட்டேங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. பாருங்க எப்படி சாப்பிட்றாருன்ட்டு. அதே மாதிரி அர்ஜென்ட்டுக்கு என்ன குழம்பு வைக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுங்களேன் ஆடியன்ஸ்.